வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் நம்ம 10வது பாடத்தை படிக்க போறோம். பாடத்தோடைய தலைப்பு முன்னும் மயமும். பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள பரம்பிதாவே, இந்த பாடத்தை படிக்கும் போது எங்களுக்கு கூட இருங்க. படிக்கின்ற காரியம் எங்களுக்கு நல்லா புரியறதுக்கு உதவி செய்யுங்க. இதை எங்க வாழ்க்கையில நாங்க அபியாசிக்க உதவி செய்யுங்க. இதை பார்க்குற கேட்குற அனைவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியா ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த பாடத்துக்கான மனப்பாட வசனம் மார்க் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அப்பொழுது அவர் சும்பின கையையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஒருத்தர் செய்யற வேலையை வச்சு அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்றதும், அவங்கள எது கோவப்படுத்துதோ அதையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏசு இந்த உலகத்துல இருந்தப்போ நிறைய நேரம் உடம்பு சரியில்லாதவங்க கூட தான் இருந்தாரு. அவரு ஓய்வு நாள்ல வேலை செய்யறதுக்காக நிறைய பேரால குற்றப்படுத்தப்பட்டார். இந்த யூதர்கள் அவங்களுடைய விசுவாசத்துல ஓய்வு நாள் குறித்து முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு தேவையில்லாத காரியங்கள்ல முக்கியத்துவப்படுத்தி இயேசுவை கோவப்படுத்தினாங்க. இந்த விஷயம் நிறைய பேரு ஒரு உயிரற்ற ஜீவியத்தை செய்யறதுக்கும் வழிவகுத்துச்சு. இந்த வார பாடத்திலையும் சூம்பின கையுடைய ஒருத்தருக்கு ஆண்டவர் ஓய்வு நாள் அன்னைக்கு சுகம் கொடுக்கிறாரு. இந்த பாடத்துல ஓய்வு நாள் நம்ம ஒவ்வொருத்தோடைய வாழ்க்கையிலையும் ஒரு மையமான ஒண்ணா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறோம். இந்த பாடத்தை நம்மளுக்கு ஜெருஷா அவர்களால் நடத்தி கொடுக்கப்படும். ஓய்வு நாளுக்கான காரணத்தை வாலிப பிள்ளைங்க கிட்ட இயேசு எந்த விதத்துல அதை தெளிவா காமிச்சு கொடுத்தாரோ அந்த விதத்துல சொல்ல வேண்டியதா இருக்கு. ஓய்வு நாள் மனிதனுக்காக படைக்கப்பட்டது. ஓய்வு நாள் தேவன் யாரு அப்படிங்கிறதையும் நமக்கும் அவருக்கும் என்ன உறவு அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்துது. இன்னைக்கு பாடத்துல நம்ம பார்க்கறது போல ஓய்வு நாள்ல நம்ம நன்மை செய்தும் ஓய்வு நாளில் உயிர்களை காப்பாற்றியும் நம்ம நல்ல விதமாக ஓய்வு நாளை கடைப்பிடிக்க முடியும். ஓய்வு நாள் மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் ஒரு நித்திய உடன்படிக்கையாக இருக்குது. ஒவ்வொரு வாரமும் இந்த ஓய்வு நாள் அப்படிங்கிற நேரம் 6வது நாள் சூரிய அஸ்தமானத்திலிருந்து 7வது நாள் சூரிய அஸ்தமானம் வரைக்கும் தேவனுடைய படைப்பை பற்றியும் அவருடைய மீட்பை பற்றியும் கொண்டாடுற விஷயமா இருக்குது. இந்த பாடத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம். ஒரு பைபிள் ஸ்டடி நேரத்தில் ஒரு வாலிபன் ஓய்வு நாளில் நான் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுங்கள், அதுவே எனக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு கோவப்பட்டார். இந்த வாலிபனோட கோபமான சூழ்நிலைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அவனை சுற்றி இருந்த மக்கள் அவன் ஓய்வு நாளில் செஞ்ச காரியங்களுக்கு நிறைய நேரங்களில் அவனை தப்புன்னு சொல்லி நிறுத்த சொல்கிறதுக்கும் அவன் மேலே குற்றம் கண்டுபிடிக்கிறதுலுமே மும்மரமாக இருந்தாங்க. அதனால் அவனால் ஓய்வு நாள் அப்படின்ற ஒரு சரியான முடிவுக்கு வர முடியாமல் இருந்துச்சு. அப்போ அங்கே இருக்க ஒருத்தர் அவருக்கு தண்ணி குடிக்க கொடுத்துட்டு சொன்னார், நீ என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை நான் கொடுக்குறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ குடித்த இந்த தண்ணியிலேருந்து இதில் என்னெல்லாம் இல்லை அப்படின்றத நீ எனக்கு சொல்லணும் அப்படின்னு அந்த வாலிபனுக்கு ஒரு சவால் விட்டார். அப்போது அந்த வாலிபன் இந்த சவாலை கேட்டதும் வாயடிச்சு போய் அமைதியாக இருந்தார். ஏன் அமைதியாக இருக்க, இந்த பாட்டிலில் இருக்க தண்ணியில் என்னெல்லாம் இல்லை அப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டார். திருன்னு அந்த வாலிபன் முழிச்சிட்டே இருந்தான். திரும்ப அந்த பாட்டிலில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற லிஸ்ட் இருக்கு இல்லையா, அது மாதிரி அதில் என்னெல்லாம் இல்லை அப்படின்றத நீ சொல்லு அப்படின்னு கேட்டார். இப்போவும் அந்த வாலிபன் முழிச்சிட்டே தான் நின்னான். இப்போ அந்த கேள்வியை கேட்டவர் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு க்ளூலாம் கொடுத்தாரு. இந்த தண்ணியில் மிளகா இருக்கா அப்படின்னு கேட்டார். முள்ளங்கி, கேரட்டு, மசிச்ச உருளைக்கிழங்கு, அலுமினியம் ஃபாயில், ஸ்காட்ச் டேப், ஆலோவேரா ஜெல், ஆப்பிள் சீட், பாலிஸ்டர் இப்படின்னு கேள்விகளை அடுக்கிட்டே போனார். இப்போ அந்த வாலிபன் சரி எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சத்தம் போட்டான். இப்போ அந்த வாலிபன் ஆண்டவர் ஓய்வு நாளில் என்னெல்லாம் செஞ்சாரு அப்படிங்கிறத கவனித்து அவன் அந்த ஓய்வு நாள் எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்றதுல கவனம் செலுத்தி முதல்ல அவன் கேட்ட கேள்வியான ஓய்வு நாளில் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத சொல்லுன்னு கேட்ட கேள்வி தப்புன்றத புரிஞ்சுக்கிட்டான். கால்வின் மில்லர் அப்படின்றவர் ஆண்டவர் நம்மளை என்ன செய்யணும் அப்படின்றதுல மட்டுமே நம்மளோட முழு கவனமும் இருக்கணும், அப்பதான் தேவையில்லாத மீது கவனம் செதறாதுன்னு சொல்றாரு. உங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில இந்த கோட்பாடு சரியா அமையுமா? இதை நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில யோசித்து பார்க்கும் போதும், ஒரு வேலை தேடுற காரியமா இருந்தாலும், ஒரு வாழ்க்கை துணியை தேடுற காரியமா இருந்தாலும், இல்ல ஒரு ஜோடி செருப்பு வாங்குறதா இருந்தாலும், நமக்கு அந்த விஷயத்துல என்ன தேவை அப்படின்றதுலதான் பார்ப்போம். இந்த வார பாடமும் நம்ம ஓய்வு நாள்ல நம்மளுடைய முழு கவனத்திலையும் என்ன செய்யணும் அப்படின்றதுலயும் செலுத்தணும் அப்படின்னும், எது செய்யக்கூடாது அப்படின்றது தேவையில்லை,
அப்படின்றத புரிய வைக்குது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவங்க 3 பேருமே இந்த நிகழ்ச்சியை வெவ்வேறு கண்ணோட்டத்தில் அவங்களுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்காங்க. ஒரு சில வார்த்தைகளை மார்க்கும் லூக்காவும் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த வார்த்தைகளை மத்தேயு விட்டுருக்காரு. ஒரு சில வார்த்தைகளை மார்க்கும் மத்தேயு விட்டுருக்காங்க. அதை லூக்கா பயன்படுத்தியிருக்காரு. இயேசு அந்த கை சூம்பின மனுஷனை எல்லாரும் முன்னாடியும் வந்து நிற்க சொல்கிறாரு. இதை எதுக்காக அவர் செஞ்சுருக்கணும்? இது அவர் செஞ்சப்போ அவருடைய யோசனை என்னவா இருக்கும்? லூக்கா 6:9 பிரகாரம் ஓய்வு நாளில் எது செய்கிறது சரி, எது செய்கிறது தப்புன்னு அவர் எப்படி ஒரு கேள்வி எழுப்புறாரு? லூக்கா 6:9. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன். ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டார். அதே மாதிரி மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனங்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனாகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷத்துவனாய் இருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். இயேசுவினுடைய இந்த கூற்றினுக்கு அந்த யூத தலைவர்கள் எல்லாரும் ரொம்ப கோவப்பட்டாங்க. இந்த பாடத்தில் பார்க்குற இந்த பகுதியிலேருந்து ஓய்வு நாளை பற்றி நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும்? ஓய்வு நாளில் மற்றவங்களுக்கு நன்மை பகிர்க்கக்கூடிய காரியங்களில் நீங்கள் செய்வீங்களா? அல்லது அந்த யூத தலைவர்கள் சொன்ன மாதிரி அதை குற்றம்னு சொல்வீங்களா? இயேசு வாழ்ந்த காலத்தில் பரிசேயர்களும் சதுசேயர்களும் இந்த யூத சட்டத்திட்டங்களை முழுமையாக கடைபிடிக்கணும்னு அவங்க நம்பினாங்க. ஆண்டவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் அந்த சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறது முக்கியம்னு நினச்சாங்க. தேவனுடைய பிள்ளைகளோட வரலாற்றையும் அவர்களுடைய சட்டத்திட்டங்களின் அழகையும் அவங்க பாதுகாக்கிறதுக்கு புதுமையான வேறு சட்டத்திட்டங்களை அமைச்சாங்க. இந்த சட்டத்திட்டங்கள் ஆண்டவரோட நல்ல உறவு வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விசுவாசிக்கு பெரிய தடைக்கல்லாக இருந்துச்சு. இந்த ஒரு பழக்க வழக்கம் நாள்பட்டு போகும்போது ஆண்டவருக்கு ஏற்ற காரியங்களை செய்யும்போது, முக்கியமாக ஓய்வு நாளை கடைப்பிடிக்கிறதுல எல்லாருக்கும் ஒரு கடினமான சட்டத்திட்டமாக மாறிடுச்சு. ஆண்டவர் ஓய்வு நாளில் அந்த மனுஷனுக்கு சுகம் கொடுக்கும்போது யூத தலைவர்கள் பார்த்ததெல்லாம் அவர் ஒரு சட்டத்தை மீறினார் அப்படின்றத மட்டும்தான். நல்ல ஒரு அனுபவத்தை தேவையில்லாமல் அர்த்தம் இல்லாமல் திரும்ப திரும்ப செஞ்சு அதனோட அர்த்தத்தை இழந்து போக வைக்கிறது மனித தன்மை. இது நம்மளோட வாழ்க்கையில் நிறைய இடங்களில் நடக்கிறத பார்க்கலாம். ஆண்டவர் நமக்காக இந்த ஓய்வு நாளை எதுக்கு கொடுத்தாரு அப்படின்றத புரிஞ்சுக்காம, நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாருன்றதை புரிஞ்சுக்காம, நம்மளோட அர்த்தமற்ற செயல்களால் இந்த உலக பிரமாணமான சட்டத்திட்டங்களில் மூழ்கி ஓய்வு நாளோட உண்மையான அர்த்தத்தை நம்ம மறந்து போயிடுறோம். ஒரு ஜூவில் போனோன்னா அந்த மிருகங்கள் அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அது இருக்கக்கூடிய இடம் சின்னதாக இருக்கனால அது மறுபடியும் அங்கேயே நடக்குது. இப்போது சுற்றி சுற்றி நடக்கிற இந்த ஒரு விஷயம் அது அப்படி தான் நடக்கணும் அப்படின்ற கட்டாயமாக அது திரும்ப திரும்ப செஞ்சு பழகின ஒரு விஷயம் அப்படின்றனாலயா? இது ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஆண்டவர் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக வாழணும்னு அப்படி ஆசைப்படுறாரு. நம்ம இந்த மிருகங்கள் போல் அங்கேயும் இங்கேயுமா அர்த்தம் இல்லாமல் சுற்றி திரியக்கூடாது. ஆண்டவர் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான நோக்கத்தை வச்சுருக்காரு. இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற ஒவ்வொருத்தரையும் மீட்பின் வழியை அவங்களுக்கு காமிச்சு அவங்கள நித்தியத்துக்கு வழி நடத்தவும், ஆண்டவர் அவங்களுக்காக வச்சுருக்க நன்மையை பெற்றுக்கொள்ள நம்ம ஒரு கருவியாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. நம்ம அவரை மாதிரியே மாறணும்னு ஆசைப்படுறாரு. நம்ம உண்மையிலே ஆண்டவர் யார் அப்படின்றத மறந்து போயிட்டோம்னா கண்டிப்பாக இந்த ஒரு காரியத்தை நம்மளால் செய்ய முடியாது. ஒவ்வொரு ஓய்வு நாளுக்குள்ளே நம்ம பிரவேசிக்கும் போதும் அவர் இந்த உலகத்தில் செஞ்ச அந்த ஊழியத்தை, அவர் செஞ்ச வேலையை நாமும் செய்யணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு. ஆண்டவர் செஞ்ச வேலை என்ன? அவர் மற்றவங்களுக்கு சேவை செய்கிறாரு. அவர் மற்றவங்கள மீட்டெடுத்தார். அவர் மற்றவங்கள முழுமையாக வாழ உதவி செய்கிறாரு. அவர் செய்த எல்லாமே மற்றவங்களுக்காக மட்டுமே இருந்துச்சு. இதையே தான் நாமளும் செய்யணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அவரை மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? ஓய்வு நாள் அப்படிங்கிறது ஒவ்வொரு வாரமும் நம்ம சந்திக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் அந்த ஓய்வு நாள் நேரத்துக்குள்ளே நம்ம நுழையும் போதும் அவர் செய்கிற வேலையை நம்ம செய்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாகவும் மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்துவோம்.
இந்த பாடத்தை என் கூட சேர்ந்து படித்த உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. பாடத்தை முடிக்கிறதுக்கு ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற அன்பின் கர்த்தாவே சப்பா, இந்த பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செஞ்சீங்க. அநேக காரியங்களை சப்பா நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செஞ்சீங்க. இது கேட்டோன்னு போகாதபடிக்கு எங்கள் வாழ்க்கையில் அபியாசிக்கவும் மற்றவங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கவும் உதவி செய்யுங்க தகப்பனே. மீதியான நேரம் முழுவதும் எங்கள் கூட இந்த வழி நடத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.